எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் என்ன நீங்கள் உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ 3 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 டார்க் ப்ளூ ஸ்டார், பயல் 2 டார்க் பிங்க் அண்ட் பயல் 3 டார்க் பர்பிள். ஸோ இது ஒரு ஷார்ட் அண்ட் குவிக் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பயலுக்கும் ஒவ்வொரு கார்டு எடுக்க போகிறேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய பயல் எதுவாக இருக்கும். ஓகே, pile 1, pile 2 and pile 3. Okay, ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். pile 1 இந்த டார்க் ப்ளூ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ரீடிங். அடுத்த 48 மணி நேரம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Ace of Wands. ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பில் சம்திங் நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க, டெசிஷன் எடுக்க போகிறீங்க. அது ஒரு ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயமா இருக்கலாம். அதுக்கு ஒரு விஷயத்துக்கு கிளாரிட்டி கொண்டு வர்றதா இருக்கலாம், சொல்யூஷன் கொண்டு வர்றதா இருக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுடைய இன்ட்யூஷன் கைட் பண்ணுற விஷயமா இருக்கலாம். ரிலேட்டட் உங்களுடைய ஒர்க்கில் உங்களுடைய ஒரு பேஷன் கூட இருக்கலாங்க. ஸோ இது ஒரு ஒரு லாங் டேர்ம் டெசிஷனாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்குரிய ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறீங்க, அதுக்குரிய ஒரு இம்ப்ளிமெண்ட், அதுக்குரிய ஒரு ஐடியா, அதுக்குரிய ஒரு க்ரியேஷன். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ சம் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய பயல் ரீடிங். ஓகே, பயல் 2 இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். உங்களுடைய லைஃப்பில் இந்த 48 மணி நேரத்தில், அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபுல். ஸோ உங்களுடைய எனர்ஜி ஒரு பிகினிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரிலேட்டட் எனி திங். ஸோ சிலருக்கு ரிலேஷன்ஷிப், சிலருக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயம், இல்லை உங்களுடைய எனர்ஜி ஒரு ஃப்ரெஷ் ஒரு எனர்ஜி மாதிரி தெரியுது, ஒரு நியூ எனர்ஜி, ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கும். ஸோ ஒரு இடம் அன்னோன் பிளேஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இல்லை அது அதை பற்றி தெரியாது, அந்த விஷயம் தெரியாது, பட் அதை லேர்ன் பண்ண போகிறாங்க, இல்லை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்குரிய ஒரு ஒரு ஜேர்னி, அதுக்குரிய ஒரு ட்ராவல், அதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் ஒரு ஒரு ரீபர்த் இல்லைனா நியூ பர்த் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய எனர்ஜி பைப் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. அது ஒரு ரீபர்த்தாக கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே ஒரு நியூ ஸ்டார்ட் அப் அப்படின்றது இங்கே தெரியுதுங்க, ரிலேட்டட் எனி திங். ஓகே, ஸோ இது உங்களுக்குரிய ரீடிங். பயல் 3 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த டார்க் பர்பிள் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். உங்களுடைய அடுத்த 48 மணி நேரத்தில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம், நீங்கள் ட்ரீம் பண்ணின விஷயம், அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வர போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு விஷ் இல்லை, ஒரு 7 விஷ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அந்த விஷ் ஒரு ஒரு ப்ரியாரிட்டி வைஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ப்ரியாரிட்டி வைஸில் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக என்ன ஒரு ஸ்டார்ட் பண்ண முடியுமோ, இல்லை அதுக்கு ஒரு உயிர் கொடுக்க முடியுமோ, அதை ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. இது ரிலேட்டட் கப் சைடில், எமோஷ்னலில், உங்களுடைய ஃபேமிலி க்ரோத்தில், சம்திங் நீங்கள் ஆசைப்படுற விஷயம், மேனேஜ் பண்ண முடிகிற விஷயம். இது சம் ஆர்கனைசிங் தெரியுது. நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு இன்சார்ஜ் எடுத்துக்க போகிறீங்க, பண்ண போகிற விஷயத்துக்கு.
ஓகே. ஸோ அது வந்து ஒரு சோல்ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருந்திருக்கலாம், இல்லை எதை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்திருக்கலாம், இல்லை வந்து அது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்ற ஒரு திங்கிங் கூட போயிட்டுருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ, எது வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகுதோ, அந்த பாத், அந்த ஒரு ஒரு லைஃப், இல்லை அந்த ஒரு ட்ரீம், ஒரு விஷ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் வருது. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.